இந்த நடைபயணம் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் சென்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திசைகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். இந்த 100 நாள் நடைபயணம் இப்போது 108 நாள்களாக வந்திருக்கிறது. உயர்ந்ததற்கு காரணம் இடையிலே என்னுடைய நடைபயணத்தை காவல்துறை தடை செய்து விட்டார்கள். அந்த வகையில் கடைசி 10 நாட்களாக அதில் சேலம் மாவட்டத்தில் 4 நாட்கள், அதில் முதல் நாள் இன்று மேட்டூர், இன்று காலையிலே கொளத்தூர் ஒன்றியத்துக்கு நான் சென்றேன். அங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை பார்த்தேன், கண்டறிந்தேன். கோட்டையூர் ஒட்டனூர் அந்த மேம்பாலம் நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கை, அது 75 ஆண்டு கால கோரிக்கை. ஏதோ இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஒரு பேருக்கு அதற்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கின்றேன் என்று 110 விதியில அறிவித்தார். அவ்வளவுதான். அறிவித்து எத்தனை மாதங்கள் ஆகிறது தெரியுமா? 45 மாதங்கள் அறிவிப்பு. அவ்வளவுதான். ஒரு பைசா நிதி கூட இல்ல, வரப்போறது கிடையாது. ஏன்னா இவங்க திமுக இருக்க போறது எவ்வளவு நாள்? இன்னும் வெறும் 4 மாசம் தான். அப்புறம் முடிஞ்சு போச்சு அவங்க ஆட்சி. அதன் பிறகு செட்டியூருக்கு போயிட்டு இருந்தேன். செட்டியூர்ல அங்க இருக்கின்ற காவிரிபுரம் ஊராட்சிக்கு, செட்டிப்பட்டி காவிரிபுரம் ஊராட்சி, பண்ணவாடி இது போன்ற பகுதிகளுக்கு அங்கே அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று அங்கே சென்றேன் நான். அதன் பிறகு டோனி மடு திட்டம் வேண்டும் என்று அங்கே செல்ல இருந்தேன். ஆனால் எனக்கு பார்க்க முடியல. இப்படி இந்த தொகுதியில் உள்ள நீர்ப்பாச திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மேட்டூர் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள நீர் பாச திட்டம் என்னவென்று, அதை எப்படி தீர்க்க வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஆதங்கம் மட்டுமில்லை, அவ்வளோ எனக்கு வெறியாக இருக்கிறது. அவ்வளவு திட்டங்கள் பற்றி எனக்கு நன்கு தெரியும், அறிந்தவன். தெரிந்தும் அந்த அதிகாரம் இன்னும் வரவில்லை. வந்ததுன்னா நிச்சயமா இதெல்லாம் செயல்படணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மேட்டூர் உபரிநீர் திட்டம் செயல்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக போராட்டம், கோரிக்கை வைத்து எத்தனையோ போராட்டம் நடத்தினோம். அந்த மேட்டூர் உபரிநீர் திட்டம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை சுருக்கி ஓமலூர் பகுதி, சங்ககிரி பகுதி, எடப்பாடி பகுதிக்கு இந்த திட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். 564 கோடி ரூபாய்க்கு. அதுல 100 ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் அது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அது 82 ஏரியா குறைஞ்சி 57 ஏரிக்கு தான் போதும். இந்த திட்டம் போதும். அதே போன்று இந்த திட்டம் முழுமையாக மேச்சேரி பகுதிக்கு திட்டம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இந்த மேச்சேரிக்காக தனிப்பட்ட திட்டம் ஒன்று உருவாக்க வேண்டும். இது நிச்சயமாக நம்ம ஆட்சியில் நடக்கும். இன்னும் 4 மாசம் பொறுத்துக்குங்க. 4 மாதத்துக்கு பிறகு நம்ம ஆட்சி நடக்க போகுது தமிழ்நாட்டில். நம்ம ஆட்சி உறுதியா நடக்கும். ஏன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் போய் பார்த்தப்போ எங்கேயுமே எந்த ஊர்லயும், நான் கன்னியாகுமரி போயிருக்கிறேன், திருநெல்வேலி போயிருக்கிறேன், மதுரை போயிருக்கிறேன், திண்டுக்கல், இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறையில எல்லா பகுதிக்கும் நான் போயிருக்கேன், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் போயிருக்கிறேன். நான் போற இடத்துல கூட எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு நபர் கூட திமுக மீண்டும் வரணும்னு சொல்லல. ஒரு நபர் கூட சொல்லல. எங்களுக்கு திமுக மீண்டும் வேணும்னு ஒரு நபர் கூட சொல்லல. காரணம் அவ்வளவு கோபத்தோடு இருக்கின்றார்கள், கொதித்து போயிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் நடக்குது ஆட்சியா? மானங்கட்ட ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டு. வெக்க கேடு. இதெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது. நிர்வாகமே தமிழ்நாட்டில் நடக்கல. நிர்வாகம்னா என்னன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல. சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிகை ஒரு ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தினாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் வரிசைப்படுத்தி யார் நம்பர் 1, யார் நம்பர் 2, யார் நம்பர் 3 அப்படின்னு வரிசைப்படுத்தினாங்க. அதுக்கு அளவீடு குறைந்தது ஒரு மாநிலத்தில் 10 மக்களவை தொகுதிகள் இருக்க வேண்டும். 10 எம்பி தொகுதி இருக்கிற மாநிலத்தில் அது தேர்வு செய்து கடந்த ஆண்டு அதில் ஸ்டாலின் அவர்கள் 8வது இடத்துல வந்தார். 36% ஆதரவு. இந்த ஆண்டு அந்த முதல் 10 பட்டியலில் ஸ்டாலின் பேரு இல்ல. 10வது இருக்கின்ற நபர் பகவந்த் சிங் மான் சொல்லிட்டு பஞ்சாப் முதலமைச்சர்.
அவர் எத்தனை விழுக்காடு ஆதரவுனா 29 விழுக்காடு ஆதரவு. அப்போ அவருக்கு குறைவா ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 28 விழுக்காடு ஆதரவு தான் இருக்கிறதுன்னு அர்த்தம் வச்சுக்கீங்களேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 72 விழுக்காடு மக்கள் ஸ்டாலினை எதிர்க்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார்கள். இது ஒரு ஆய்வு, அவ்வளவுதான். ஆனா திமுக காரங்க பேசுறானுங்க, மேடையை போட்டு பொய்ய சொல்லி பொய்ய திருப்பி 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 ஒரு பொய்ய சொல்லி 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 கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக பேசுறது, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் உலகத்திலேயே நம்பர் 1 முதலமைச்சர். முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டா தமிழ்நாட்டில் ஊழல் நடக்குதாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் காவிரி ஆத்துல கழிவு நீர் அதிகமா கலக்குறாங்களாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை அடிக்கிறாங்களாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் மலைய உடைச்சி கேரளாவுக்கு விற்கிறாங்களாமே அந்த மலைய, அப்படியா? தமிழ்நாட்டில் கிட்னி திருடுறாங்களாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொல்லி இன்னைக்கு 10 நாள் தான் வேலை கிடைக்குதாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொன்னாங்களாமே, இன்னைக்கு எடுக்கலையாமே, அப்படியா? தமிழ்நாட்டில் இட்லி கடை படம் நல்லா ஓடுதாமே, ஆஹா அது சூப்பர்ப்பா, அது சூப்பர். ஏன்னா என் பேரன் எடுத்தது, அவர் பேரன் எடுத்தார். இதை மட்டும்தான் தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு. வேற என்ன நடக்குது, எப்படி நடக்குது, எங்க சாராயம் விற்கிறாங்க, எங்க கஞ்சா விற்கிறாங்க, எதுவும் தெரியும். இவர்கிட்ட தான் போலீஸ் கிட்ட இருக்கு. இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை வர்றானுங்க தமிழ்நாட்டார், என்னன்னு, நாங்க இன்னும் தமிழ்நாட்டில் 30 மணல் குவாரியை நாங்க திறக்க போறோம். எவ்வளவு கேடுகிட்ட ஆட்சியா இருக்கும் அது. ஆத்துல மணல கொள்ளடிக்கின்ற ஒரு செயல் படுபாவம், அது படுபாவம். நம்முடைய ஆறுகள் நம்முடைய தாய்க்கு நிகரானது. அப்படிப்பட்ட ஆறுகள்ல கொள்ளடிச்சு அதுல பணம் பார்க்கிறவன் என்ன சொல்லலாம், வாயில வரல. இதற்கு 30 குவாரிகளை தொடங்க போறாங்களா. இன்னும் இருக்கிறதே 4 மாசம் தான். ஏற்கனவே நம்முடைய மலைகளை உடைச்சி, நான் இப்போ சமீபத்தில் தென் மாவட்டத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை பகுதியில், தென்காசி பகுதியிலெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க போனா அங்க இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சி நாசப்படுத்தி அங்க இருக்கின்ற மலைகள் எல்லாம் இயற்கை வளங்களை, கனிம வளங்கள் எல்லாம் கேரளாவுக்கு வித்துட்டு இருக்காங்க, கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கேரளாக்காரன் புத்திசாலி, எப்படி தெரியுமாமா? கேரளாவில் சட்டம் இருக்கு. என்ன சட்டம் இருக்கு? கேரளாவில் எந்த ஆத்துலயும் மணல் எடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. கேரளாவில் எந்த மலையும் உடைக்க கூடாது, அங்கே கல் எடுக்க கூடாது, அங்கே குவாரி அமைக்க கூடாது, அங்கே கிரனைட் எடுக்க கூடாது, கேரளாவில் சட்டம் இருக்கு. கேரளாவில் அந்த ஆத்தை மாசுபடுத்த கூடாதுன்னு சட்டம் இருக்கு. கேரளாவில் அந்த காட்டை அழிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. கேரளாக்காரன் புத்திசாலி, நம்ம ஆளுங்க இழிச்சவாய். யார் அப்படியா? நம்ம இங்க இருக்கிற மணல் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு கேரளாவை கொண்டு போயிட்டு இருக்கிறானுங்க. நம்ம இருக்கிற மலையெல்லாம் நாசப்படுத்தி உடைச்சி மலை முழுங்கிகள். யாரு? திமுக மலை முழுங்கிகள். மலையே முழுங்குற அளவுக்கு இருக்கிறான். அந்த மலையை எடுத்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான், மணல் எடுத்துட்டு போறான், கிராவல் எடுத்துட்டு போறான், எல்லாமே கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான். அங்க இருக்கிறவங்க அப்படியே சுற்றுச்சூழல் வனப்பகுதியை அப்படியே அவ்வளவு அழகா இருக்கு, பாதுகாப்பு வச்சிருக்கிறான். அதான் நான் கேட்கிறேம்மா, போதும்மா, இவங்க ஆண்டதெல்லாம் போதும், கொள்ளடிச்சது போதும், எங்க கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஒரு வாய்ப்பு தான் நான் கேட்கிறேன், அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். தொகுதியில தொழிற்சாலைகள் இருக்கு, என் தம்பிங்க எத்தனை பேர், என் தம்பிகள் தங்கைகளும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா வேலை இல்லை. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில், தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை அங்கே உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று
பொய் சொன்ன திமுக கொண்டு வந்தாங்களா? அப்படி கொண்டு வந்தா இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இங்க JSW கெம்ப்ளாஸ் எல்லா தொழிற்சாலைகளையும் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப எங்கெங்கயோ எடுத்து வராங்க வேலைக்கு. இங்க இருக்கிற படிச்ச பிள்ளைங்களுக்கு கிடைக்கல. சட்டத்தை நிச்சயமா இன்னொரு 4 மாசத்துல எப்படி கொண்டு வர போறாங்க? உறுதியா கொண்டு வர போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நான் போதும் இந்த ஆட்சி செய்தது போதும். நான் காலையில மேட்டூர் அணைக்கு போய் பார்த்தா பச்சை கலர்ல தண்ணி இருக்கு, நாத்தடிக்குதாங்க. கோட்டையூர் பகுதியில் போன பச்சை கலர்ல அப்படியே அந்த சாயம் பிடிச்ச மாதிரி இருக்கு தண்ணி. என்ன தண்ணின்னு கேட்டா பெங்களூர்ல இருக்கிற கழிவுலாம் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, நான் சென்னையில் இருக்கிற நானும் இந்த தண்ணி தான் குடிக்கிறேன். வீராண ஏரி மூலமா வருது, வீராண ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி வருது, இது நானும் தான் குடிக்கிறேன். இப்படி தண்ணி ஆனா அவ்வளோ மோசமான தண்ணி. இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கிறான் ஸ்டாலின் கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. அப்படியா? அப்படியா? அவர் பேர் அப்படியா? ஏன்னா எதுவும் தெரியாம ஒரு முதலமைச்சர் காலையில வருவாரு, 2 மணி நேரம் கால் ஷீட் நடக்கும், நம்ம மீடியா நண்பர்கள் நிற்பாங்க, அவர் போட்டோ கொடுப்பாங்க, படிச்சுட்டு 2 மணி நேரம் தான் வீட்டுக்கு போயிடுவார். அதனால என்ன நடக்குது, எப்படி செய்யணும், எல்லாத்துக்கும் மேல எனக்கு எவ்வளவு எதனால தெரியுமா எவ்வளவு ஆத்திரம் எனக்கு? சமூக நீதி. சமூக நீதினா உங்களுக்கு தெரியும், சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. இந்த காலத்தில் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஏமா உங்களுக்காக மது ஒழிப்பு போராட்டம் நடத்தினாரு, உங்கள் பிள்ளைகள் படிக்கணும், படிச்ச பிள்ளைகள் வேலை கிடைக்கணும்னு சமூக நீதி போராட்டம் நடத்தினார் பெரியார் அவர்கள். அப்படி பெரியார் வாழ்ந்த மண்ணில நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய புள்ள அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. எந்த சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று எவ்வளோ காலமா நம்முடைய கோரிக்கை. இது நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு சொல்லிட்டு போராட்டம் கருத்தரங்க எவ்வளவு சொல்லிட்டு வரேன். நான் எதுக்கு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு? ஏன்னா தமிழ்நாடு வேகமாக முன்னேற வேண்டும் என்றால், ஒரு பொதுவா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகளில் முன்னேறும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறிடும். சாதிவாரி கணக்கெடுப்புனா ஏதோ ஒரு ஜாதிக்கோ, இது வன்னியர் ஜாதிக்கோ வேற கவுண்டர் ஜாதிக்கோ அது உடந்தது கிடையாது. எல்லா ஜாதிக்கும் தேவையானது தமிழ்நாட்டில் உள்ள சாதிவாரி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பத்துல அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லை. அவருக்கு புரிதல் இல்லை. முதல்ல அதாவது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யணும்? அப்ப நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன தெரியுமா செய்வேன்? தமிழ்நாட்டுடைய மக்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுப்பேன். 2 மாசத்துல நான் தெரிஞ்சுப்பேன். 2 மாசத்துல 8 கோடி மக்கள் உடைய நிலவரத்தை பற்றி நான் கணக்கெடுப்பு நடத்துவேன். 8 கோடி மக்கள்னா என்ன? 2 கோடி வீடு, 2 கோடி குடும்பம். 2 கோடி குடும்பமும் 2 மாசத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் அரசு ஊழியர்களை வைத்து 500 கோடி செலவாகும். வீடு வீடா போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவேன். எல்லார் வீட்லயும் கணக்கு எடுத்துடுவேன். 2 மாசத்துல ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதுல அவங்களுக்கு சொந்த வீடா, வாடகை வீடா, ஓட்டு வீடா, குடிசை வீடா, கல்லு வீடா, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு, அல்ல வீட்டுல பாத்ரூம் இருக்கு, எத்தனை பாத்ரூம் இருக்கு, வீட்டுல கரண்ட் வருதா, வீட்டுல குடிக்கிற தண்ணி வருதா, அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க, அது தனியார் வேலையா கவர்மெண்ட் வேலையா, என்ன வருமானம் இருக்கு, அந்த வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, அவங்களுக்கு எவ்வளவு விவசாய நிலம், விவசாய முதலாளிகளா, விவசாய கூலிகளா, இப்படி ஒரு 70 கணக்கெடுப்பு நான் நடத்துவேன். அப்படி நடத்தி கம்ப்யூட்டர்ல போட்டுடுவேன். கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு பட்டன் அமைக்கினா சரி தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பட்டன் அமைக்கணும்னு வச்சுக்கங்களேன், அப்படியே லிஸ்ட் வெளில வரும்.
சரி, இந்த சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல, இன்னொரு பட்டன் நமக்கு வந்துடும். அந்த சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்கன்னு பட்டன் நமக்குன்னா அப்படியே வந்துடும். அப்படி அந்த சலவை தொழிலாளர்களுக்கு என்ன வேணும், எத்தனை பேர் கடன் வச்சிருக்கிறாங்க, எல்லா டேட்டாவும் பட்டன் நமக்கு வந்துடும். ஆக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களுடைய நிலவரம் கம்ப்யூட்டர்ல வந்துடும். அப்படி வந்ததுன்னா சலவை தொழிலாளருக்காக தனியாக இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ வேலை வாய்ப்போ, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கடனோ, படிச்சு முடிச்ச வேலைக்கு கடனோ, அவங்க வீடு கட்டி கொடுக்கிறது என்ன, அப்படி திட்டம் போடலாம். மைக்ரோ லெவல்ல முடித்திருத்துகின்ற சமுதாயமோ, மலைக்கூறவர்கள், இப்படி போன்ற சின்ன சின்ன மிக மோசமான நிலையில் இருக்கின்ற சமுதாயங்களை பற்றி தெரிந்து கொள்ள கணக்கெடுப்பு நடத்தணும். பேரு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இது முழுமையான கணக்கெடுப்பு. சரி, உங்களுக்கு இந்த ஜாதி பேரை பிடிக்கலன்னா நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பை எடுத்துங்க, வச்சுக்கங்க. இல்ல அதுவும் பிடிக்கலன்னா உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க, கலைஞர் கணக்கெடுப்புன்னு வச்சுட்டு போங்க. யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் தான் வைக்கிறீங்க, வச்சுட்டு போங்க. எங்களுக்கு வேண்டியது இந்த கணக்கு. அந்த கணக்கு வந்ததுன்னா எல்லாமே தமிழ்நாட்டில் வேகமா முன்னேறும். நான் கேட்கிறேன், திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணி கட்சியில வைகோ, அண்ணன் வைகோ அவர்கள் சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட அவருடைய கட்சி அது. அப்படிப்பட்ட வைகோ அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏன் கணக்கெடுப்பு நடத்தல, ஏன் மறுக்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி வைகோ அவர்கள் கேட்டிருக்கிறாரா? ஏன் திருமாவளவன் அவர்கள் அவர் கூட்டணியில் தானே இருக்கிறார். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா அதிகமா பயன்பெறுபவர்கள் யார் தெரியுமா? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அதிகமா பயன்படுபவர்கள் இந்த கணக்கெடுப்பு நடத்தினா. எப்படின்னா, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் 3 பெரிய பிரிவு இருக்கிறது. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதுல உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பெரிய பிரிவுல 78 உட்பிரிவுகள் இருக்குது. அந்த 78 உட்பிரிவுகள்ல 70 உட்பிரிவுகளுக்கு வேலை கிடைக்கல, படிப்பு கிடைக்கல. 8 பேருக்கு தான், 8 உட்பிரிவுகளுக்கு தான் வேலை கிடைக்குது. எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படி நீ கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னா கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னைக்கு 18 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தினா பட்டியலின மக்களுக்கு 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயரும். ஆனா இதை பத்தி திருமாவளவன் அவர்களுக்கு கவலை இருக்கா? அவருக்கு கவலை எல்லாம் அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை சீட்டு கிடைக்கும், கூட்டணி சீட்டு, அது எப்படி, இதுதான் அவருடைய நோக்கம். தவிர யாருக்காவது சமூக நீதிக்காக முதலமைச்சரை போய் வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து நீங்க கணக்கெடுப்பு நடத்திதான் ஆகணும். ஏன் செல்வ பெருந்தகை இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள், ஏன் அவர் கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரா? இல்ல ஆதரவு கொடுக்க மாட்டாரா? அவர் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகாவில் 2 முறை எடுத்து முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? செல்வ பெருந்தகை அவர்கள், இல்ல கொங்கு நாடு ஈஸ்வரன் அவர்கள், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் நீங்க ஒரு வார்த்தை கூட நீங்க பேச மாட்டீங்க? கி வீரமணி அவர்கள், திராவிட கழகத்தின் வீரமணி அவர்கள், அவரு ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா இது சமூக நீதி கணக்கெடுப்பு. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு 1931 வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு வச்சுதான் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குது, உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு கிடைக்குது. 90 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு. இப்ப நவீன முறையில் எடுத்தா அடுத்த 50 ஆண்டுகள் அந்த கணக்கெடுப்பு பயன்படுத்தலாம். 7 மாநிலங்கள் இந்தியாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு உதாரணம் நான் சொல்றேன். பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு பீகார்ல 94 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த வீடு கட்டி கொடுத்தாங்க அரசாங்கம். 64 லட்சம் பேருக்கு, குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் குறைவான மாத வருமானம் இருக்குதுன்னு சொல்லி அந்த 64 லட்சம் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தை முன்னேற்றினாங்க அந்த அரசு. இதான் வேணும். நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும், நிதி இருந்தோம், எல்லாம் இருந்தோம், சட்டமும் இருந்தோம். நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே கொடுங்க. காஸ்ட் சர்வே, சென்சஸ் நாங்க கேட்கல, காஸ்ட் சர்வே அண்டர் த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008.
ஆனா இது நடத்துவதற்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமும் இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம், ஜாதியை நாங்க ஒழிச்சிடுவோம், ஜாதி நாங்க அழிச்சிடுவோம். ஜாதியை யாராலும் அழிக்க முடியாதியா? ஜாதி யாராலும் அழிக்க முடியாது. எது அழிக்கப்பட வேண்டும்? ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள் அழிக்கப்பட வேண்டும். ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. ஜாதியில நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அந்த கெட்டதை அழியுங்க. அதான நாங்க கேட்கிறோம். சினிமால ஜாதி இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழிஞ்சிடுமா? இல்ல ஜாதி பேரை ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல ஜாதின்னு சவுத்துல எழுதி அதை அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சிடுமா? இல்ல மேடையில ஜாதி இல்லாத சமுதாயம், ஜாதியை ஒழிப்பும் அழிப்பும் ஜாதி அழிஞ்சிடுமா? அழியாது. அந்த வேற்றுமைகள் எப்படி அழியும்? அடக்குமுறைகள் எப்படி தீரும்? நீங்க கீழ் ஜாதியோ, நடுவர்க்க ஜாதியோ, அடக்கப்பட்ட ஜாதியோ, ஒடுக்கப்பட்ட ஜாதியோ, பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ, பட்டியலின ஜாதியோ, அந்த ஜாதிக்கு நீங்க யாரு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு படிப்பு கொடுத்து வேலையை கொடுத்து அவங்க சுயமரியாதை வாழ வைத்தால் தமிழ்நாட்டிலே இந்த ஜாதி இல்லாத வேற்றுமைகள் இருக்கும். அதுதான் உண்மையான சமூக நீதி. அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கெல்லாம். ஒரு கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லை. நீங்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நேற்று கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்க பார்த்தா ஜிடி நாயுடு மேம்பாலம் ஒன்று திறந்தாங்க. ஜிடி நாயுடுனா கோவிந்தசாமி துரைசாமி அவர் பேர். ஜிடி கோவிந்தசாமி துரைசாமி. கோவிந்தசாமி துரைசாமி சொன்னா புரிஞ்சுப்பாங்களா மக்கள்? தெரியுமா? தெரியாது. கோவிந்தசாமி ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும். இப்போ ஒரு சொல்றேன். இப்ப நரேந்திரன் சொன்னா உங்களுக்கு யாராவது தெரியுமா யாருன்னு? நரேந்திர மோடின்னு சொன்னதான் தெரியும். மோடி என்பது ஜாதி பேர். பிரணாப் அப்படின்னு சொன்னா புரியுமா? பிரணாப் முகர்ஜி, முகர்ஜி ஜாதி பேர். வெங்கையான்னு சொன்னா தெரியாது. வெங்கையா நாயுடுன்னு சொன்னதான் தெரியும் உங்களுக்கு. ஏன் ராகுல் அப்படின்னா யாரு? ராகுல் காந்தி. காந்தி என்பது ஜாதி பேர். இவ்வளவு பேர் எல்லாம் ஜாதியில பேர் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டேன்னா அழிஞ்சிடுமா? ஜாதி அழிஞ்சிடுமா? ஏன் தமிழ்நாட்டில் என் தாத்தா பேரு சஞ்சீவராய கவுண்டர், எங்க அப்பா பேரு டாக்டர் ராமதாஸ், என் பேர் அன்புமணி ராமதாஸ், என் பேர்லயும் எங்க அப்பா பேர்லயும் ஜாதி பேர் இல்ல. தமிழ்நாட்டில் அழிஞ்சிடுச்சா ஜாதி? இல்ல இல்ல. அதுல வேற்றுமைகளை அழிக்கப்பட வேண்டும், அடக்குமுறைகளை அழிக்கப்பட வேண்டும், ஜாதியால் ஏற்படுகின்ற வன்முறைகள் அழிக்கப்பட வேண்டும். அது எப்படி அழிக்கப்படுவான்? அதுல இருக்கிற பிள்ளைகளை சமமா படிக்கணும். இப்போ ஒண்ணு கேக்குறேன், சென்னையில ஜாதி சண்டை இருக்காங்க இல்ல? ஏன் இல்ல? அங்க எல்லாரும் வேலைக்கு போறான், படிக்கிறான், வேலைக்கு போறான். அதிகமா ஜாதி சண்டை எங்க இருக்கு? தென் மாவட்டத்தில் இருக்கு. ஏன் அங்க இருக்கு? நிறைய பேர் படிச்சுட்டா வேலை இல்லைங்க. படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இதுலதான் ஈடுபடுவான். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ வேலை வாய்ப்பை உருவாக்கணும், படிக்கிறது இன்னும் ஏற்பாடு பண்ணணும். தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை. 1,30,00,000 பேர் வேலை இல்லாம தான் அவன் சும்மா சுத்திட்டு இருக்கிறான். சும்மா சுத்துறதுனாலதான் அவன் என்ன பண்றான்? டேய் மச்சி என்னடா பண்றேன்னு கேட்பான். சும்மாடா இருக்கண்டா, வாடா ஒரு கட்டிங் போடலாம். நடக்குது. அவன் வேலை இருந்தானா அவன் போவானா? போக மாட்டான். வேலைக்கு போயிட்டு நேரம் டயர்டா சாயங்காலம் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருக்க போறான். வேலை இல்லாதான் சுத்திட்டு இருக்கிறான். இப்ப அதை விட மோசம் என்ன? தெரு தெருவா கஞ்சா வைக்கிறானுங்க. கஞ்சா வித்தா கஞ்சா விட மோசமான அந்த காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, மித்தல் ஆம்பெட்டமைன், எல்எஸ்டி என்னென்னமோ போதை பொருள் சாதாரணமா கிடையாது. அமெரிக்காவில் என்னென்ன போதை பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள்ல வித்துட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். இந்தியாவிலே அதிகமா போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிகம். வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. இந்த போதை பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பெண்கள், அதாவது தாய்மார்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், உங்களுடைய பேரப்பிள்ளைகள் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் எனக்கு, நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு ஆதங்கத்தில் எனக்கு தெரியுது. எனக்கு
நான் போற இடத்துல நான் பார்த்து தான் இருக்கிறேன். எனக்கு வர செய்திகள்லாம் பார்த்தா அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகள், அதிர்ச்சி ஊட்டுது எனக்கு. 2021 ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுல தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் 9 விழுக்காடு மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள். 9 விழுக்காடு 2021. இப்போ 15 விழுக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். 25 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் போதைக்கு அடிமையாக பயன்படுத்துவதில்லை, அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த 25 லட்சம் பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது. ஏன் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றா, அதுல 21 விழுக்காடு இளைஞர்கள் சொல்ற காரணம், எங்களுக்கு கிடைக்குதுன்னு நாங்க பயன்படுத்துறோம். சாதாரணமா கிடைக்குது, காலேஜ் வாசல்ல விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, நாங்க பயன்படுத்துறோம்னு இளைஞர்கள் சொல்றாங்க, மாணவர்கள் சொல்றாங்கன்னா, இது எப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த ஒரே காரணத்துக்காக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நான் சொல்றது சரிதானம்மா? இப்போ 4 ஆண்டு காலத்துல போதையை ஒழிக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி இவங்க மீண்டும் வந்தாங்கன்னா என்ன நிலையில இருக்கும்? கஞ்சாவை ரேஷன் கடையில் விற்க ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன வேணா பண்ணுவானுங்கம்மா, காசுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால இப்ப இந்த போதை ஒரு பக்கம், இந்த சாராயம் டாஸ்மாக் கடை ஒரு பக்கம். டாஸ்மாக் கடை மட்டும் சந்து கடை, எப்போ வேணா கிடைக்கும். டாஸ்மாக் சரக்கு எப்போ வேணா கிடைக்கும், எங்க வேணா கிடைக்கும். அதையும் குடிச்சிடுறான், இந்த போதையும் பையன் மிருகமா ஆயிடுறான். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கிறது. தமிழ்நாட்டின் தலையெழுத்து இது. இந்த தலையெழுத்தை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, வருகின்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நிச்சயமா மாற்றி அமைக்கலாம், உறுதியா மாற்றி அமைக்கலாம். அது மட்டும். ஆனா நீங்க, என்னுடைய தாய்மார்களுக்கு ஒரு குணம் இருக்கு, கோபமா இருப்பீங்க. ஐயோ மோசமானோடா, என் பிள்ளைய கெடுத்துட்டான், எங்க தாத்தாவை கெடுத்தான், எங்க அப்பாவை கெடுத்தான், என் பிள்ளைய கெடுத்துட்டு இருக்காங்க. சாராயத்தை கொடுத்து, இப்ப போதையை கொடுத்து, ஊழல், ரேஷன்ல அரிசி இல்ல, வீட்டுல தண்ணி வரல, கரண்ட் பில் 4 வாட்டி ஏத்திட்டாங்க, இப்படி எல்லாம் ஏமாத்திட்டாங்க, அப்படிலாம் சொல்லி கோபமா இருப்பீங்க. ஆனா தேர்தல் ஒரு நாளைக்கு முன்பு 1000 ரூபாய் எடுத்துன்னு கொடுப்பான். மனசு கொஞ்சம் லேசா மாறும். முன்னாடிலாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ராத்திரில 1:30 மணிக்கு எடுத்து வருவான், மூட்டையை எடுத்து வருவான். கரண்ட் ஆஃப் பண்ணுவான் ராத்திரி 1:30 மணிக்கு. ஆஃப் பண்ணி டக்குன்னு 1/2 மணி நேரத்தில் கொடுத்துட்டு போயிடுவான். கரெக்டா வச்சிருப்பான், லிஸ்ட் வச்சிருப்பான், எந்தெந்த வீட்டில் எந்தெந்த ஓட்டு, யாருக்கு எத்தனை பேர் கிடையாது. இப்பெல்லாம் ராத்திரிலாம் வரதில்ல, பகல்லே வரான். அவன் வரலனாலும் நீங்க போன் பண்ணி கேட்குறீங்க, ஏண்டா வரல, என் ஓட்டுல 5 ஓட்டு இருக்குதுடா, 6 ஓட்டு இருக்கு, வாடா ஜிபே பண்ணு, இந்த நம்பர்ல ஜிபே பண்ணு. உங்களுக்கு மனசாட்சி உறுத்திட்டு 6 ஓட்டுல 3 ஓட்டு இவனுக்கு போடு, 3 ஓட்டு அவனுக்கு போடு. நான் நடந்துட்டு இருக்குது, வேற என்ன பண்றது? நானும் கத்தி பேசி, தொண்டை தண்ணி வத்தி பேசி, உங்க பிள்ளைங்க காப்பாத்துங்க, உங்க பெண் பிள்ளைங்களை காப்பாத்துங்க, உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், சமூக நீதி வேணும், இடஒதுக்கீடு வேணும், தண்ணி வேணும், குடிநீர் வேணும், கம்சாரம் வேணும், நியாயம் வேணும், நீதி வேணும், நேர்மை வேணும், எல்லாம் வேணும்னு கத்தி கடைசியில வைப்பான், ஒரு காந்தியை வைப்பான். எலெக்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த காந்தியை பார்த்து உங்க மனசு மாறும். ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே உங்க மனசு, ஐயோ தப்பு பண்ணிட்டேமேடா, இவங்களை கொண்டு வந்துட்டேமேடா அப்படின்னு இன்னொரு 5 வருஷம் ஓடும். இதுதானே 67ல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கும். தமிழ்நாடு பார்த்துட்டு தானே 67ல இருந்து பார்த்துட்டு இருக்குது. என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து உங்களை குட்டிச்சோராய்க்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை ஒதுக்குங்கள், விரட்டுங்கள், அப்புறப்படுத்துங்கள்.